பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் நம்ம உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக. நம்முடைய சிட்சை எங்கேருந்து வருதுன்னா, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து தான், பரத்திலிருந்து நம்மளை சிட்சிக்கிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து நம்மளை ஏன் சிட்சிக்கணும்னா, அவர் நம்ம மேலே வைத்த அன்புனால். நம்மளும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட போயிருப்போம். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்திருப்போம், பேர் கிறிஸ்தவர்களாக இருந்திருப்போம், ஏதோ கடைமுறைக்கு நம்ம போயிருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு சிக்ஷை கண்டிப்பாக என்ன செய்யாது, வராது. ஆனால் கர்த்தரிடத்தில் அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ, கர்த்தரை அறிகிற அறிவு உள்ளவர்களுக்கோ, கர்த்தரிடத்தில் வாஞ்சிக்கிறவர்களுக்கோ, கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களுக்கோ, கர்த்தர் நம்ம என்ன செய்கிறான்னா, முதல்ல நம்மளுடைய புத்திரராய், அவருடைய பிள்ளையாய் எண்ணி நம்மளை என்ன செய்கிறாங்கன்னா சிட்சிக்கிறாங்க. பிரியமானவர்களே, ஏன் சிட்சிக்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அப்பா நம்ம ஒரு தப்பு பண்ணால் எத்தனை தடவை நம்ம அப்பா கிட்ட நம்ம அடி வாங்குகிறோம், எத்தனை தடவை நம்ம திட்டு வாங்குகிறோம் இல்லையா? எதுக்காக அப்பா நம்மளை திட்டுறாங்க? நம்ம அப்பா நம்ம நல்லா இருக்கணும், நீ அந்த தப்பு செய்கிறதுனால என்ன செய்யும், அந்த கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நம்ம உலகத்தில் உள்ள தகப்பன் நம்மளை சிட்சிக்கிறது போல், அதே போல் தான் நம்ம பரத்தில் உள்ள தகப்பன், பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து பிதா, அவர் என்ன செய்கிறாருன்னா நம்மளை சிட்சித்து வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, அது எதற்காக நம்மளை சிட்சித்து அவர் வழி நடத்தணும்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அது 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுது, நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாய் இருப்பான், அவன் அக்கிரமம் செய்தால் என்ன செஞ்சான், அக்கிரமம் செய்தால் என்ன செய்வாராம், நான் அவனை மனுஷனுடைய மிலாறுகளாலும் மனுஷனுடைய அடியினாலும் என்ன செய்வாராம், தண்டிப்பாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ சாமுவேல் புஸ்தகத்தில் சாலமோன் ராஜாவுக்கு ஆண்டவர் அவர் சொல்கிறாரு, தாவீதுகிட்ட சொல்லி அவன் ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் எப்படி இருப்பான்னு சொல்லி. அப்போ அவர் நம்ம மீறும் பொழுது, நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம அன்பாக இருக்கிறோம், நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தங்க நம்மளை மீறும் போது இல்லையா தண்டிப்பாங்க. நம்ம ஒரு மீறுதல் பண்ணக்கூடாது. அதே போல் மனுஷருடைய அடியினால் என்ன செய்வாங்களாம், அடிப்பாங்களாம். அவங்களுக்கு முன்பாக எல்லா மனுஷர்களும் என்ன செய்வாங்களாம், கொந்தளித்து எழும்புவார்கள். எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த மனுஷங்க எல்லாம் அவங்கள முறுமுறுப்பாக, அந்த மனுஷருடைய வாய்க்குள்ளே போய் நீங்கள் என்ன செய்வீங்க, சிக்குண்டு ஆண்டவர் தண்டிப்பார். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது, 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லுது. ஆண்டவர் சொல்கிறார், என்ன சொல்கிறான்னா, அக்கிரமம் செய்தால் நம்ம அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செய்யக்கூடாது, முதல்ல அக்கிரமம் செய்யக்கூடாது. பிரியமானவர்களே, அக்கிரமம் செய்யாதவர்களாய் நம்ம தேவனிடத்தில் இருக்கணும். அக்கிரமம் செஞ்சால் கண்டிப்பாக என்ன செய்யுண்டு, தண்டனை உண்டு. அது பிதாவானவரே என்ன செய்வாராம், தண்டிப்பார். அது மாத்திரம் இல்லை, அவன் பிள்ளைகள் என் நியாயத்தின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி, நியாயத்தின்படி நம்ம என்ன செய்ய மாட்டோம், கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய மாட்டோம், நடக்க மாட்டோம். நியாயத்தின்படி நடக்கலினாலும் வேதத்தை விட்டு விலகினாலும் ஆண்டவர் என்ன செய்வாங்க, நம்மளை தண்டிப்பார். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்த வசனமும் சொல்லுது, அவர்கள் மீறுதல் மிலாறினாலும் அவர்களுடைய அக்கிரமத்தை வாதையினாலும் என்ன செய்வாராம், தண்டிப்பார். ஹல்லேலூயா. இந்த தண்டனைலாம் பிசாசு தந்துட்டு, பிசாசால் பிசாசு நம்மளை சோதிக்கான் இல்லை. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு வர்ற உபத்திரம் எல்லாமே நம்ம ஏசப்பா நம்ம மேலே அன்பு வச்சதுனால தான் இந்த உபத்திரமும் பிரச்சனையும் வருது. அதை நீங்கள் முதல்ல என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். சிட்சை வருதா, எனக்கு ஒரு உபத்திரம் வருதா, எனக்கு ஒரு பாடு வருதா, எனக்கு ஒரு துன்பம் வருதா, ஏன் எனக்கு இப்படி இருக்குது, நான் கிறிஸ்தவனாக இருக்கனே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளனே, நான் இத்தனை வருஷமாக தேவ ஆலயத்துக்கு போகிறேனே, ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் இந்த எனக்கு உபத்திரம்னா, நீங்கள் எதுலேயோ வழி விட்டு விலகி இருக்கிறீங்க. நீங்கள் உங்களுடைய அக்கிரமம், உங்களோட பாவங்கள் என்ன செஞ்சுருக்கு, மீறுதலாக இருக்குது. உங்களுடைய வேதத்தை விட்டு விலகி இருக்கீங்க, ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகி இருக்கீங்க என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தில் என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறபடி இதெல்லாம் ஏன் வந்திருக்குன்னா, உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கும். இந்த உபத்திரம்லாம் ஏன் வந்திருக்குன்னா, ஏதோ பிசாசுனால் பிசாசுக்கு ஓடி போய் பார்ப்போம், அது ஆகிட்டு எனக்கு செய்வனை வச்சுட்டான், எனக்கு அது வச்சுட்டான், இதை வச்சுட்டான்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க. யாக்கோப்புக்கு விரோதமான ஒரு மந்திரம் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கிடுங்க, நமக்கு கிறிஸ்தவனுக்கு என்ன மந்திரம் வச்சாலும் அது நம்மளை என்ன செய்யாது, அணுகாது. பிரியமானவர்களே, ஏன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் ஒருவனும் என்ன செய்ய முடியாதான், அசைக்கப்பட முடியாது. தாவீது ராஜா சொல்கிறது போல், அதே போல் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனுடைய வசனத்தை விட்டு, வேதத்தை விட்டு விலகக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது. நம்ம ஏன்னா ஆண்டவர் தண்டிப்பார். ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். நம்ம பேர் கிறிஸ்தவனாக இருந்துட்டு போகலாம், ஆண்டவர் இடத்துல வராதவனுக்கெலாம் சிக்ஷை கண்டிப்பாக வராது. உலகத்தில் அநேக கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சிக்ஷை வராது. நானும் நிறைய பார்த்துருக்கேன். அவன்லாம் நல்லா இருக்கானே, அவன் தப்பு பண்ணுறானே, அவன் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி, நல்லா தான் இருப்பாங்க. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள், கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அவர்களுக்கு கண்டிப்பாக உபத்திரம் உண்டு. ஏன் இந்த உபத்திரம் வருதுன்னா, என் மகனே, நீ கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனிடத்தில் சிட்சிக்கிறார். யார்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்காரோ ஆண்டவர் அவனை தான் சிட்சிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் உங்களை சிட்சிக்கிறார்னா, நீங்கள் நீதிமானாய் மாற வேண்டும். அவர் உங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபையை கொடுக்கறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் நீதிமானாய் உங்களை மாற்ற முடியும். ஏன் உங்களை நீதிமானாக மாற்றணும்னா, நீதிமான்களுக்கு அநேக உபத்திரம் உண்டு, அது எல்லாவற்றிலும் இருந்து அவர் என்ன செய்வார், விடுவிப்பார். ஹல்லேலூயா. உங்களை நீதிமானாய் மாற்றுவதற்காக தான் அவர் இவ்வளோ சிக்ஷையை கொடுக்கிறார். ஏன்னா நம்ம பரலோகத்துக்கு போகணுன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே பூமியிலே சரி கட்டுதல் பட வேண்டும். இந்த பூமியில் நம்ம சரி கட்டப்பட வேண்டும். நம்ம போய் பரலோகத்துக்கு போனோன்னா இங்கேயே நரகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும். இது உண்மையாக இப்படி சொல்லப்போனால் இதுதான் உண்மையான வாழ்க்கை அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம பூமியில் சரி கட்டப்பட்டதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் பிரியமானவர்களே. அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மக்கிட்ட எல்லா வசனத்தோடு பேசுவாங்க. நம்ம வசனத்தை விட்டு விலகக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை விட்டு விலகக்கூடாது, 10 கற்பனைகளை விட்டு விலகக்கூடாது. இதன்படியெல்லாம் நம்ம கை கொள்ள வேண்டும், கை கொள்ளணும். கிறிஸ்தவன் கண்டிப்பாக கை கொள்ளவே வேணும். கேட்டானா இயேசு கிறிஸ்து மறிச்சிட்டாங்க, சிலுவையில் சுமத்திட்டாங்க, அதனால் பழைய ஏற்பாடு காலத்தில் உள்ள 10 கற்பனை தேவையில்லைன்னு சொல்ல. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நகையும் சதையும் போல. ஹல்லேலூயா. தீர்க்க தரிசன புஸ்தகம் அது பழைய ஏற்பாட்டில் சொன்னதை இயேசு கிறிஸ்து நிறைவேற்றினாங்க. புரியுதுங்களா? அப்போ நம்ம நியாயப்பிரமாணத்தை இனியும் கண்டிப்பாக என்ன செய்யணும், நமக்கு கை கொள்ள வேண்டும், நியாயத்தை செய்யணும். நியாயப்பிரமாணம்னா இப்போ இருக்கிற நியாயத்தை நம்ம கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நியாயத்தை நம்ம கை கொள்ளும்போது கர்த்தர் நம்மளை என்ன செய்வாங்க, ஆசீர்வதிப்பாங்க பிரியமானவர்களே. ஏன்னா சில நேரத்தில் ரொம்ப சோர்வு வரும், சோர்ந்து போகாத, ஆண்டவர் தான் அதுக்கு தப்பி செல்வதற்கு ஒரு வழியை வச்சுருப்பாங்க. நம்ம தப்பி செல்வதற்கு அதோடைய ஒரு காரியத்தை ஆண்டவர் நினைச்சவங்க நமக்கு வைத்திருப்பாங்க பிரியமானவர்களே. கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்குரிய போக்கியை நினைச்சவர், அதுக்குரிய வழியை நினைச்சவங்க நமக்கு காட்டுவாங்க. ஒரேடியாக சிட்சித்துட்டே இருக்க மாட்டாங்க ஆண்டவர். நம்மளை சிட்சிக்கிறாங்கன்னா நம்மளை ஒரு உயர்த்துவதற்காக. அப்போ நம்ம வேதத்தை கை கொள்ளணும், நியாயப்பிரமாணங்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக என்ன செய்யக்கூடாது, நியாயங்களை புரட்டி போடக்கூடாது. அதே போல் என்ன செய்யக்கூடாதான், சிட்சியை அற்பமாக எண்ணக்கூடாது. அந்த தண்டனை ஏன் நமக்கு வருதுன்னா, நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டது, நம்முடைய அக்கிரமம் செய்யாமல் இருக்குமா, பாவத்தினால் மிகுந்த அக்கிரமம் செஞ்சு கொண்டு இருக்கோமா, இதையெல்லாம் நம்ம சிந்தித்து தேவனிடத்தில் ஒப்புரவாவதற்காக அவர் நம்மளை என்ன செய்கிறாங்க, தண்டிக்கிறாங்க பிரியமானவர்களே. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடு கூட என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரோடு சாப்பிட்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரோட பந்தியில் உட்கார்றதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? தேவனோடு சந்திக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இவ்வளோ தெளிவாக சொல்லுது பிரியமானவர்களே. நான் வியாதியாக நான் கிறிஸ்தவனை ஏற்றுக்கிட்டேன், நான் கிறிஸ்துவாக வாழ்கிறேன், எனக்கு ஏன் இந்த உபத்திரம், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன்னா உன்னை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார், உன்னை மிகுந்த நேசிக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகி இருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உபத்திரம் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கும் உபத்திரம் இருந்துச்சு, வேதனை இருந்துச்சு, துன்மை இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தது போல அவர் நம்மளையும் உலகத்திலேருந்து ஜெயிக்கிறதுக்காக தான் இவ்வளோ சிட்சையும் கொடுக்குறார். ஹல்லேலூயா. உலகத்தை நம்ம ஜெயிச்சிட்டோன்னா பரலோகம். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை அவர் ஜெயித்தது போல நாம் உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.
இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சாட்சிகளையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஜெப உதவிக்கு 94 43 52 76 77 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.